இன்ஸ்டன்ட் காஃபி, மேகி, பாப்கார்ன் மாரி இன்சூரன்ஸும் இம்மீடியட்டா எடுத்துட்டு உடனே கிளைம் பண்ற மாரி பாலிசி இருக்கான்னு தான் நெறைய பேர் கேட்குறாங்க. நீங்க குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையும் கவர் ஆகும். பட் அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. நீங்க குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா, உங்க கம்பெனி எம்ப்ளாயீஸஸ் ஒரு 25 பேருக்கு மேல சேர்த்து தான் நீங்க எடுக்க முடியும். எம்ப்ளாயீஸோட ஃபேமிலியும் சேர்த்து இன்சூர் பண்ணிக்கலாம். இப்போ உங்க கம்பெனில ஒரு 25 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க 25 பேருக்கும் அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தைங்க இந்த டோட்டலா இருக்கக்கூடிய ஃபேமிலி சைஸை சேர்த்து நீங்க இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அது டே 1ல இருந்தே கவர் ஆயிடும். எந்த வித வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க குரூப் இன்சூரன்ஸை நீங்க உங்க ஃபேமிலிக்கு மட்டும் நீங்க இன்சூர் பண்ண நினைச்சீங்கன்னா முடியும். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸுக்கு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மூலியமா இந்த பாலிசிஸ் எடுத்துக்க முடியும். இதுக்கு ஆகக்கூடிய பிரீமியம் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட டிபெண்டன்ட் குழந்தைங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்ற பேஸ் பண்ணியிருக்கும். எம்ப்ளாயோட வயசை பேஸ் பண்ணி தான் இந்த பிரீமியம் கால்குலேட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த பாலிசி எடுத்த உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய டிசீஸும் கவர் ஆகும். வெறும் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்ல, மெட்டர்னிட்டி ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் கவர் ஆகும். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. இண்டிவிஜுவல், ஃபேமிலி, குரூப் இன்சூரன்ஸ். இந்த ஒவ்வொரு பாலிசிஸ் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் கிடைக்கும். அதை பத்தி என்னோட பேஜ்ல ரெகுலரா பேசியிருக்கேன். 500+ வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்தாலே நீங்க தெரியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.